இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, என்னைக்குமே நடக்காத அதிசயமா 8 மணிக்கு எந்திரிக்கிற நாங்க காலையில 6 மணிக்கே எந்திரிச்சு, நேரமா குளிச்சுட்டு, டீ குடிச்சிட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டோம். ஏன்னா ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, எங்க மாமியார் இறந்துட்டாங்க. மாமியார் இறந்து ஒரே மாச டிஃபரன்ஸ்ல மாமனாரும் இறந்துட்டாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா, பழைய வீட்ல இருக்கும்போது, அமாவாசை அப்போ எப்பவுமே வந்துட்டு நேரமா குளிச்சுட்டு, சாப்பிடாம நடந்தே கோயிலுக்கு போயிட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு ரிட்டர்ன் ஆ அன்னதானம் சாப்பிட்டுட்டு தான் வீட்டுக்கு வருவாங்க. சரி அவங்களோட ஞாபகார்த்தமா நம்மளும் வந்து அமாவாசை அன்னைக்கு கோயிலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். போன மாதம் பார்த்தீங்கன்னா, அமாவாசை அன்னைக்கு 30 பேத்துக்கு இட்லி வாங்கி கொடுத்துருந்தோம். இந்த மாதம் வந்து சாமி மட்டும் கும்பிட்டு வந்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நாங்க போயிட்டு கோயில்ல சாமி கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்காரலான்னு பார்த்தா, என் பையன் வந்துட்டு அவங்க அப்பாவ விடவே இல்ல. அவனுக்கு பார்த்தீங்கன்னா, நடந்துக்கிட்டு, பைக்ல போய்க்கிட்டு இந்த மாரி இருந்தா ஓகே. உட்காந்தா உடனே அழுக ஆரம்பிச்சுருவான். அதுக்கப்புறம் நான் மட்டும் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு கிளம்பிட்டோம். என்னன்னு தெரியல, காலையில நேரமா எந்திரிச்சாலே இந்த மாரி ஓவரா பசி எடுக்க ஆரம்பிச்சுருது. ஸ்ட்ரைட்டா ஹோட்டலுக்கு போயிட்டு இட்லி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இதே மாதிரி அடுத்த விளாக்ல பார்க்குறேன். பாய்.